ஆதி பிரம்மோற்சவ யோகத்தை முடிக்கிறதுக்காக நாங்களும் எல்லோரோட 16வது கேவ், அதாவது 16வது குகைக்கு வந்திருக்கிறோங்க. இதுதான் கைலாசநாதர் கோவில் கூட சொல்லுவாங்க, இல்லைன்னா கைலாசான்னு சொல்லுவாங்களாங்க. உச்சகட்டத்தை இங்க காட்டுறதுக்காக குருவின் பீடம் 80 துவாரங்களை காட்டி கொடுத்துருக்குங்க. இந்த ஆலயத்துல இதுவரை 80 துவாரங்களை காட்டி எண்முக சுவாசனத்தை இதுவரை வடிக்காத முடியாத அளவுக்கு வடிச்சு காட்டியிருக்கிற குருநாதருடைய பட்டறைய மிக பெரும் வழியா சொல்லலாங்க. அம்மனுடைய சன்னதியை ஆமக வித்திலிருந்து எடுத்து காட்டியிருக்காருங்க. குருவின் பிரதான வாயிலு இங்க தெற்குல இருக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மேற்குல இருந்துகிட்டு வடக்கு முகத்தை தன்னுடைய அம்மையாருக்கு கொடுத்து அழகு பார்த்தாராங்க. வேர்க்கடலைகள் 16 எடுத்து முழுமையா வடிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொன்றையுமே மூலவர்களாகும் தகுதிக்கேற்ப தன்னுடைய முக்தி தானத்தை 3 மடங்காக்கி காட்டணும்னு சொல்லிட்டாராங்க. சீடர்கள் பல்லாயிரக்கணக்கான புறப்பட்டு ஒவ்வொரு யோக கலையும் 80,000 மடங்கு வடிச்சு காட்டணும்னு 3 உத்வேகங்களில உருவாக்கி காட்டினாங்களாங்க. சுமார் 16,000 பேர் இதுல வந்து யோக கலைக்கும் என்னுடைய 8வது சரித்திரத்திற்கும் வன்முக கலைகளும் எண்முக கலைகளையும் சுமார் 80,000 திட்டங்களோடு வடிச்சு காட்டினாங்களாங்க. வடிவு கலைக்கு மட்டும் இல்லைங்க, வயோதிக கலைக்கும் இவங்களை போல பெயர் போனவங்க யாரும் கிடையாதுங்க. சுமார் 16,000 நூற்றாண்டுகளை சேர்ந்ததுங்க. இது உங்களுடைய வரலாற்று தோடுகள்ல இது எண்முக கலைன்னு கூட சொல்லலாங்க. வன்முக கலையை முழுமையா மேலிருந்து கீழ் நோக்கி அகழ்வாராய்ச்சி செய்த மிகப்பெரிய குடர்வரை கோவில் கூட சொல்லலாங்க. தக்கலையை 8 மடங்காக்கி காட்டியிருக்கிறாங்க. மூர்க்க தரிசனங்கள்ல 16வது மூர்க்க தரிசனம் கூட சொல்லலாங்க. இதை விளக்கியற்றிய காலங்கள்ல இருந்து இன்று வரைக்கும் இதனுடைய பிரதான வாயில யாருமே கண்டுபிடிச்சது கிடையாதுங்க. உண்மையிலேயே இதனுடைய வாயில் எங்க இருக்குன்னு எல்லாருமே கேட்கும் பொழுது இதனுடைய வாசல் மேல் நோக்கிய வாசலுங்க. இது தரை கழியால யாருமே கணிக்க கூடாதுங்கிறதுக்காக உச்ச நோக்கிய வாசல் தான் இதனுடைய உண்மையான வாசலுங்கிறத குருநாதர் மேலிருந்து கீழ் நோக்கி வடிச்சு காட்டியிருக்கிறாருங்க. தன்னுடைய குருநாதரையே உச்சத்துல காட்டி தன்னுடைய கிழக்கு பட்டறையும் மேற்கு பட்டறையும் வடக்கு பட்டறையும் இன்னும் இருக்கிற தெற்கு பட்டறையில ஆமண வித்துக்கள் 60,000த்தையும் 4 திசையில காட்டிட்டு குரு உச்சத்திலிருந்து இப்படி கீழ் நோக்கி வடிச்சு காட்டுறதுக்கான காரணம் குரு எப்படி உச்சத்தில் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி இருக்கிறாங்கிறத காட்டுறதுக்காகத்தான் குருவே இந்த பிரபஞ்சமாகவும் அதனின் கீழ் இருந்து அனைத்து சீடர்களையும் ஆட்சி புரீஸ்வரர்களா ஆக்கிய ஒரே ஒரு குடைவரை கோவில இந்த எல்லோரா கோவில்ல 16வது குடைவரை கோவில காட்டலாங்க. புத்தக ஏடுகள்லாம் இதை எல்லோருமே வரலாற்று சின்னங்களை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மிக புத்த பிரபுக்கள் அனைவருமே இங்க எதற்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, எப்படி இதை உரு கொடுத்தாங்கிறதுக்கு கூட இன்று வரை யாருமே சரியான விளக்கங்கள் கொடுத்தது இல்லைங்க. இந்த சுற்றுச்சுவர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட கீறல்கள் இருக்கு. இந்த கீறல்கள்ல எப்பேற்பட்ட உருவம் பறித்தவர்களா இருந்தாங்கன்னா ஒரு நகைக்கீரல் பட்டபடி இருக்கு பாருங்க. உங்களுடைய ஆட்சியில உங்களுடைய உயரம் எவ்வளவுதான் இருக்குன்னா அந்த காலகட்டத்துல இவருடைய உயரமும் இவருடைய கைகளும் எவ்வளவு பெரிதா இருந்தா இதனுடைய கீறல்களும் இந்த அளவுக்கு கைகளால் கீறப்பட்டது நகங்களால் கீறப்பட்டது போல இருக்கும் பார்த்துக்குங்க. வடிவமைக்கப்பட்ட ஒவ்வொரு தூண்கள்லயுமே சுமார் 16,000 ஊற்றெடுக்கும் செயல்களை செஞ்சு காட்டியிருக்காங்க. உச்சகட்ட வரலாறு இங்க இவங்க கணபதியா இருந்து 3 மும்மடங்குகளையும் உருவு கொடுத்துட்டு தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை 2000 உச்சநிலைக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. தன்வந்திரிய குலத்துக்கும் சரி, ஞான பீடத்துக்கும் சரி, ஆயுள்ய பீடத்துக்கும் சரி, வைகுண்ட பதவிக்கும் சரிங்க. முக்தி வேணுமா எல்லோருக்குமே இந்த பாகண்ட பதவியை அடையணும்னா இங்க வரலாங்க. சேக்கிழாருடைய கூற்றை இங்க பார்க்கணுமா வரலாங்க. வைகுண்ட வாசல்ல இருந்து தென்முக வாசல்ல தெரியணுமா இங்க வரலாங்க. பிரவி ஞானத்திலிருந்து ஏழ்முக ஞானம் அடையணுமா அதுக்கும் இங்க வரலாங்க. குருவின் ராவண கூட்டம்னு சொல்லுவாங்க. இதுவரை ராவணர் குருவை எல்லோருமே எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவரை ஒரு அசுரராக தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உச்சகட்ட ராஜாவா ஆனதற்கான காரணமும் அவருக்கான 10 நிலைகளை தன்னுடைய 10 தலைகளை வைத்து கொடுத்த அசுரர் ராவண ஈஸ்வரன்ற பட்டத்தை கொடுத்ததற்கான காரணத்தையும் இங்கேயும் வடிவமைப்புல காட்டியிருக்கிறாங்க. குரு ராமருக்கும் 2 பட்டங்களை கொடுத்த ஆலயமா இந்த இடத்தை அறிவிக்கலாங்க. தெற்கு கோபுரத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் மேற்கு வாசலுக்கு பிரத்யேக ஞானத்தோடு படையெடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இங்க 2 முகங்களை கண்டிப்பா நிர்ணயம் செஞ்சிருக்கணுங்க. ஒரு முறை படையெடுக்கும் பொழுது குருவின் துவாரகரா இருக்கணும், 2வது முறை படையெடுக்கும் பொழுது அவரே தீர்த்தங்கரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இவர்களுடைய முழு பணியும் சரி, இவருடைய அட்சய பணியும் சரி முழுமை அடையமாங்க. இதுல ஏதாச்சும் ஒன்று குறைவு இருந்தாலும் மீண்டும் அவங்க மறுபிறப்பு எடுத்து மறுபடியும் இதே குடைவரைக்குள்ள நுழைந்து இவர்கள் வெளியில வர்றதுக்கு 6 to 16 வருடங்கள் ஆயிடுமாங்க. இப்படி 16 வருடங்கள் ஆனதுதான் குரு ராமருடைய அயோத்திய பயணம், அதாவது வனவாசம் கூட சொல்லிக்கிறாங்க. இன்று வரையில இதை யாருக்குமே முழுமையான விளக்கங்கள் கொடுத்ததில்ல. மறுபடியும் அட்சய பாத்திரத்தின் 6வது விளக்கத்திலிருந்து நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு விளக்கமும் சரிங்க பிரத்யேக விளக்கமா தாங்க இருக்கும். எங்களுடைய விளக்கங்களை நீங்க எந்த அளவுக்கு புரிதலுக்கு கொண்டு வரனாலும் சரி, அதையே உங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு சேர்க்கணும்னாலும் சரிங்க, நீங்களும் எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதரின் ஆதி பட்டறையில அதிபெரும் சீடர்களா இருந்தா மட்டும்தான் எங்களுடைய சொல்லும் சரி, எங்களுடைய வாக்கியங்களும் சரி,
உங்களுக்கு முழுமையா புலப்படுங்க. தெற்கு வாசலுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோவில்லையும் எல்லோருமே தெற்கு குரு தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாங்க. ஆனா இந்த குடைவரை கோவில்கள்ல எல்லா திசைகள்லையும் அம்மனையும் வச்சிருக்கிறாங்க, குருவையும் வச்சு குரு பிரதான வாயில் எங்க இருக்குங்கிறதையே ஒரு குழப்பமா தாங்க காமிச்சிருக்காங்க. ஏன் மேலிருந்து கீழே வடிச்சாங்கன்றதுக்கான காரணத்தை கூட இன்று வரை யாருக்குமே முழுமையான விளக்கங்களை கொடுத்ததே இல்லைங்க. ஆதி பிரணகணத்தை உருவாக்கணும், ஆதி பிரணகர்னா யாரும் தெரிஞ்சுக்கணும். முழு சமணர்கள் இவங்க 76,000 கலைகளை அற்புதமா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது உலகத்திலேயே மிக சிறந்த பாடசாலைன்னு சொல்லலாம். உலகத்தின் மிகப்பெரிய அதிசயம்னு எல்லோரும் இந்த காலகட்டத்தை சொல்லிட்டு இருக்காங்களாங்க. இன்றையிலிருந்து சுமார் 60 ஆண்டுகள் இல்லைங்க, 6000 ஆண்டுகள் ஆனாலும் சரிங்க, இது மாதிரி ஒரு குடைவரையை வடிக்கிறதுக்கு ஒரு மனிதனால முடியவே முடியாதுங்க. அப்ப இதெல்லாம் யார் வடிச்சிருப்பாங்க, எப்படி வடிச்சிருப்பாங்க? இதனுடைய அதிசயத்தின் ஊற்றெடுக்கும் செயல்கள்லாம் ஒரு மனிதனால் தான் செய்யப்பட்டது. அவர்கள் பெயர் தான் ஆலிகள், யாளிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இவர்களுடைய உயரெல்லாம் சுமார் 20 to 15 அடி உயரம் வரைக்கும் இருக்கலாங்க. ஆனா உச்சத்தை இவங்க தொடும் பொழுதெல்லாம் இவர்களுடைய உச்சம் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய விரல்கள்ல ஒரு கோடிட்டு உயரிய நோக்கத்தில் எந்த உருவம் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை ஒரு நொடியிலிருந்து 6 நிமிடத்துக்குள்ள வடிச்சிருவாங்களாங்க. இந்த மலையையே குடையறதுக்கு மொத்தம் அவங்களுக்கு 2.5 நாள் தான் ஆயிருக்குங்க. அதுவும் எத்தனை பேர் வச்சு நீங்க கேட்டீங்கன்னா சுமார் 6 to 72 பேருக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. ஏன் இத்தனை பேருக்குள்ள இந்த மலைகள் அனைத்தையும் குடைவரையோடு முடிச்சாங்கன்றதுக்கான காரணமும் அவருடைய உச்சமும் குருவின் பாதத்துல அவங்க வச்சிருந்த ஆதி நம்பிக்கை என்னங்க மிகப்பெரிய ஆளியா ஆக்கி இருக்கு. இவருடைய தத்ரூபமான விளக்கங்களோடு எங்களுடைய ஆதி பட்டறையில இது போல குடைவரை பாடசாலைகள் எங்கு இருக்கிறதுங்கிறத நாங்களும் ஒவ்வொரு இடத்துலயும் ஆராயும் பொழுதெல்லாம் இங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற எல்லோராவுக்கு எங்கள் குருநாதர் குரு தவசுதனாரின் ஆடு பட்டறைய எப்படி ஒவ்வொரு ஆண்டு காலத்திலையும் ஒவ்வொரு பிறவி காலத்திலையும் எப்படி எல்லாம் உரு கொடுக்கப்பட்டதோ இன்றும் இது அழியா பெருஞ்சுவரா இருந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இதனுடைய சோடுகள் வருகின்ற தலைமுறைக்கும் அடுத்து வர சந்ததியினருக்கும் முழு ஒரு 10 பாட புத்தகமா இல்லாது, அதாவது எல்லாரும் வரலாற்று புத்தகமா எண்ணாது, இவர்களின் கல்வி தத்துவம் இவர்களின் வாழ்வியல் தத்துவம் ஒரு மனிதன் தெய்வ நிலையில் அடையும் ஒவ்வொரு பொக்கிஷன் நிலையையும் எப்படி தத்ரூபமாக உரு கொடுக்க முடியும். ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய சிவன் நிலையும் சரி, பெருமாள் நிலையும் சரி, பிரம்ம நிலையும் சரி, ஏன் ஆதி பரமாத்மா நிலையும் சரிங்க, குருவின் ஆதி சமண நிலையும் சரிங்க, இது போன்று எப்படி எல்லாம் உரு கொடுக்கலாம், உரு கொடுத்த அவர்களின் நிலையிலிருந்து அவர்களின் வாழ்வாதாரம் எப்படி உயர்த்தி காட்டப்பட்டதுங்கிறத கூட இந்த எல்லோரா ஆகம கோயிலிருந்து அனைவருமே உணரலாங்க. ஒரு மனிதன் தான் பிறப்பின் ரகசியம் ஏன் பிறந்தோம் எதற்கு இறந்தோன்றது தான் பல பேர் தன்னுடைய செல்வங்களா பணத்தையும் பொருளையும் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய ஆட்சி பீடத்திலிருந்து ஒரு மனிதனின் பிறப்பின் ரகசியம் அவன் எதை தேடி அலைகின்றானோ அவன் தேடலில் அது முடிவடையும் பொழுது அவன் பிறப்பின் ரகசியமோ இதே போல் பல்லாயிரம் ஆண்டு காலம் அழியாது காக்கப்படுங்க. நிச்சயிக்கப்பட்ட இந்த குகை கோயில் போல எங்களுடைய வரலாறும் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வேணாலும் நிர்ணயிக்கப்படலாங்க. சுமார் 600 to 60,000 ஆண்டுகளை நாங்களும் கணிச்சு இந்த கோவிலை போல எங்களுடைய வரலாறு சிறப்பிக்கப்படணுங்கிறதுக்காக நாங்க இந்த ஊடகத்தை 4வது ஊடகமா வெளியிடுறோங்க. முதல் ஊடகம் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. 3 ஊடகங்களை இங்க இருக்கிற பிரத்யேக வரலாற்று பீடங்கள், அதாவது ஒவ்வொரு குடைவரை கோவிலில் இருந்தும் நாங்க வெளியிட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொரு பாடசாலையும் எல்லோருமே பாக்குறது இவங்க தொல்லியல் சிற்பங்களாகவும் வடிவு குட்டறைகளாக தான் கலைநயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையுமே முழுக்க முழுக்க உயிரோட்டமா இருக்காங்க. நீங்க ஒரே ஒரு சுண்டு உரல் எடுத்து இந்த சிலைகள் மேல் வைத்து உங்கள் நாதம் உணர வேண்டும்னு உங்கள் குருநாதரின் பட்டறையில நீங்க உயிரை உணர்ந்துட்ட பிறகு இங்க வந்து வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கைய புரட்டி போட்டுருங்க. அப்பேற்பட்ட இடம் தான். ஆனா இங்க எல்லோருமே எதற்காக வரும், ஏன் வரும், எதனை காண வருங்கிறதுக்கு காரணமே இல்லாம காணக்கிருச்சிய கண்ணில்லாது பார்க்கிற ஒரு குருடர்களாக வந்து பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நிச்சயிக்கப்பட்ட எங்களுடைய வரலாற்று சூடுகள்ல 8ஆம் நிலை கோபுரத்தை இதுவரை எங்கள் குருநாதர் ஆதி சுவர்ணார் எப்படி வேணாலும் வெளியிடலாம். ஒரு பெண்ணையும் இதே போல் ஆதி நிலையில் உயர்த்தி காட்டி ஆதி சமணர் என்று காட்டும் சத்துவத்தின் அடிப்படை நாதத்தை 3000 பட்டறைக்கு உயர்த்தியும் காட்டி பெண் என்பதும் ஆண் என்பதும் உடலில் அல்ல உயிரோட்டத்தில் எப்படி உணர்த்தப்படுகின்றார்களோ அவர்களின் வல்லமையை பொறுத்தே இதுவும் அமையுங்கிறதுக்கு அம்மையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆதியா இருக்கின்ற குருவே அனைத்திற்கும் சாகமம்ங்கிறத இந்த இடத்துல நாங்க சொல்ல ஆசைப்படுறோங்க. உச்சக்கட்ட வரலாறு மீண்டும் எங்களுடைய பிரத்யேக ஊடகங்களின் வாயிலாக 1-2 மீண்டும் பிரதிபலிக்கப்படும் வரை எங்கள் குருநாதருக்காக நன்றி சொல்லி முடிச்சுக்கிறோங்க. குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.